அல்லேலூயா. சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். பிரசங்கின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. செத்த சிங்கத்தை பார்க்கலும் உயிருள்ள நாய் வாசி. பிரைஸ் காட். அல்லேலூயா. இந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தர் நம்மளோடு இடைபடுவாராக, பேசுவாராக. ஆமென். அது ஒரு பாயிண்ட் சொல்லப்பட்டு, செத்த சிங்கத்தை பார்க்கலும் உயிருள்ள நாய் வாசி. அதற்கு முன் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். உயிரோடு இருக்கிற அனைவரிலும் என்ன உண்டு? நம்பிக்கை உண்டு. ஆமென். ஆமென். உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் என்ன உண்டு? நம்பிக்கை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரீர பிரகாரமான ஒரு நிலையை குறித்து சுட்டிக்காட்டினாலும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நிஜம் என்பது இதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதனால் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பல திட்டங்களை தீட்ட முடியும், பல காரியங்களை முன்கூட்டி யோசிக்க முடியும், தனக்கு வருகிற பிரச்சனை என்ன என்பதை அவன் புரிந்து கொள்ள முடியும், அந்த பிரச்சனையின் மத்தியில் தன்னை காத்துக்கொள்ள முடியும், அந்த பிரச்சனையில் நான் அகப்படாதபடி எப்படி இருப்பது என்றவன் அதை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இவன் எப்படி இருக்கிறான்? உயிரோடு இருக்கிறான். அல்லேலூயா. செத்தவர்களுக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதையும் கூட அடுத்த வசனம் வாசிப்போம். 5. அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவை அவர்கள் அறிவார்கள். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இல்லை. பங்கில்லை. அல்லேலூயா. பிரசங்கி சாலமோன் ஆமென் உலகத்தில் அநேகத்தை அனுபவித்து வாழ்ந்தான். அல்லேலூயா. முடிவில் ஒரு மனிதனுடைய நிலையை குறித்து அங்கு அழகாக சொல்லி வைத்திருக்கிறார். இதை அப்படியாக இந்த நேரத்திலும் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிலைக்கு நேராக உங்களை கொண்டு வழி நடத்த விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. ஆமென். என்ன சொல்ற? உயிரோடு இருக்கிற அனைவருக்கும் என்ன உண்டு? நம்பிக்கை உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை ஜீவன் பெற்ற வாழ்க்கை. ஆமென். அதனால யோவான் 10:10 வாசிக்கும் போது வாசிப்போமாக. திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு என்ன? ஜீவன் உண்டாயிருக்கவும் அது என்ன செய்ய? பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு எதற்கு வந்தார்? நமக்கு என்ன உண்டாயிருக்க? ஜீவன். ஆமென். அல்லேலூயா. இதனால் நாம் பாவத்தில் மரித்தவர்களாயிருந்தோம். ரோமன் அழகா சொல்லப்பட்டிருக்கு. 6வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போமாக. சொல்லுவோம். பாவத்திற்கு மரித்த நாம் ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லும்போது ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. பாவத்தின் சம்பளம் மரணம், கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. நித்திய ஜீவன் அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நாம் உயிர் பெற்றவர்கள். ஆதாம் மூலமாய் மரணம் சம்பவித்தது. அல்லேலூயா.
இயேசு மூலமாய் நாம் ஜீவன் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிர் பெற்றவர், உயிரோடு இருக்கிற உனக்கு நம்பிக்கை உண்டு. ஆமென். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை ஜீவன் பெற்றவர்கள். வேதம் சொல்லுகிறது மறுபடியும் பிறந்தவர்கள். ஆமென். அல்லேலூயா. உனக்கும் எனக்குள்ளேயும் கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் பூரணமாக இருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படியாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். அல்லேலூயா. நாம் பெற்ற ஜீவனை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கையுறவை தலையில சொல்லுவோம். அல்லேலூயா. அதான் சொல்ற, இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும் போது ஜீவனை பெற்ற ஒரு தேவ பிள்ளை, உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை. அல்லேலூயா. நீ பெற்ற ஜீவனை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமாக. சர்தையின் சபையின் தூதருக்கு என்னவெனில், சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உயிர் உள்ளவன் என்று என்ன இருக்கு? பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். அல்லேலூயா. அல்லேலூயா. இது எதை பார்த்து சொல்லுகிறார்? தேவனுடைய சபையை பார்த்து. யாரை பார்த்து? தேவனுடைய சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. சபை ஒரு நாள் ஜீவன் பெற்ற சபையாக இருந்தது. ஒரு விசுவாசி, ஒரு ஜீவன் பெற்ற ஒரு விசுவாசியாக இருந்தார்கள். அல்லேலூயா. ஜீவன் இருந்தால் ஒரு அசைவு இருக்கும். ஆமென். ஜீவன் இருந்தால் ஒரு வைராக்கியம் இருக்கும். ஜீவன் இருந்தால் பரிசுத்தம் இருக்கும். ஜீவன் இருந்தால் தெய்வ பயம் இருக்கும். ஜீவன் இருந்தால் ஒரு கீழ்ப்படிதல் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஜீவன் இருந்தால் ஒரு வேறுபட்ட வாழ்க்கை இருக்கும். ஜீவன் இருந்தால் விடுதலையோடு தேவனை ஆராதிக்க மனது வரும். அல்லேலூயா. ஜீவன் பெற்ற ஜீவனை இழந்து விடாதே. சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உயிருள்ளவன் என்று நீ எழுதியிருக்கிற, பெயர் பெற்றிருக்கிற, நீ ஜீவன் பெற்றவன் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ரட்சிக்கப்பட்டேன் சொல்லுகிறாய். அபிஷேகம் பெற்றேன் சொல்லுகிறாய். கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிறாய். அல்லேலூயா. ஆமென். பரலோக போவேன் என்று சொல்லுகிறாய். உண்மை. ஆனால் கர்த்தர் ஒரு கிரியை பார்த்து கணக்கு போடுகிறார். ஆமென். எபேசு சபையை பார்த்து அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்ன? நீ உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஆமென். அந்த கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை கர்த்தர் கவனிக்கிறார். அந்த நிலையை நான் 5 பாயிண்ட் நேரம் உங்களுக்கு சொன்னேன். ஆமென். ஆமென். நீ ஜீவன் உள்ளவனாய் இருக்கிறாய். உள்ளான ஆவிக்குரிய நிலையில் மரணம் சம்பவிக்கவில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீ தெளிவுள்ள நபராய் இருக்கிறாய் என்றாலே, ஹல்லேலூயா, உன் கிரியையை பார்க்கிற கர்த்தர் உன்னை பார்த்து பேசுவார். ஆமென். சர்தை சபை, நான் உயிர் உள்ளவன், நான் ஆவிக்குரியவன், நான் கர்த்தருடையவன், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நபர் என்றெல்லாம் நம்மை போல் அவர் பெரிய ஒரு தம்பத்தை அணிந்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் உன் கிரியைகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையில் நீ செய்கிற காரியங்களாகிய கிரியைகளை கர்த்தர் கவனிக்கிறார். உன்னுடைய செயல் உயிர் உள்ளவனுக்குரிய செயலாக இருக்கட்டும். ஆமென். உயிர் பெற்ற உண்மையாக இருந்தால் அதற்குரிய கனி உன்னிலிருந்து வெளிப்படட்டும். உன் கிரியை
கிரியை சரியானதா என்று தேவன் பார்க்கும் போது உனக்குள் ஒரு துடிப்பு இருக்கும். எதன் மேல்? சத்தியத்தை கேட்பதில் ஒரு துடிப்பு இருக்கும். ஆமென். உன்னில் இருக்கிற ஜீவனை நீ இழந்து விடவில்லை. ஜீவனை இழப்பது என்றால் என்ன? உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று கர்த்தர் எதை பார்த்து சொன்னார் என்றால், அது அந்த சபையினுடைய கிரியையாகிய செயல்பாடு பார்த்து சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய செயல்பாடுகள் என்ன? பிரைஸ் காட். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போன ஒரு பின்மாற்ற நிலையில் இருக்கிறவருடைய செயல்தான் அது காணப்பட்டது. அதான் கிரியை. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் தேவன் பார்க்கும்போது, ஆமென், உன்னில் ஜீவனோடு இருக்கிறாயா இல்லை மரித்த நபராய் இருக்கிறாயா என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. நீ பெற்ற ஜீவனில் நிலைத்திருக்கிறாய் என்றால் சத்திய வசனத்தை கேட்பதற்கு ஒரு உள்ளம் அதற்காக துடிக்கும். ஆமென். அல்லேலூயா. சத்திய வசனத்தை கேட்க உனக்குள்ள ஒரு உற்சாகம் இல்லை என்றால் புரிந்து கொள், உன்னுடைய உள்ளான ஆவிக்குரிய மனுஷன் மரித்து போயிருக்கிறார். ஒரு நேற்று தினம் சொல்ல காரியம் உங்களுக்கு சொன்னேன். ஆவிக்குரிய நோயாளி. ஆமென், ஆமென். சரீரத்தும் நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு எந்த ருசியுள்ள ஆகாரத்தை என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. எல்லாவற்றிலும் என்ன இருக்கும்? வெறுப்பு. வேண்டாம் வேண்டாம், பார்த்தாலே வாமிட்டு வருது, வாசனை கேட்டாலே இங்க இருக்க முடியல. ஒரு நாள் வருதே, நல்ல பிரியாணி வாசனை, எந்திரிச்சு ஓடுறான். ஏன்? எனக்கு இந்த வாசனை கேட்க முடியல, வாமிட்டு, நான் போயிடுறேன். ஏன்? அவனுக்கு உடம்பு சரியில்லை. நோய்வாய்ப்பட்ட ஒரு மனுஷன், அல்லேலூயா, அல்லேலூயா, எவ்வளவு இனிமையான டேஸ்டான பொருள் கொடுத்தாலும் அவனுக்கு பிடிக்காது. இதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போய், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவி அன்பை இழந்து பின்மாற்ற நிலையில் இருப்பாய் என்றால் சத்தியம் உனக்கு பிடிக்காது. சத்தியத்தை கேட்கும் போது உனக்கு விருப்பம் இல்லாமல் வருகிறது என்றாலே புரிந்து கொள்ள வேண்டும், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு உனக்கும் ஒரு உறவு துண்டிக்கப்பட்டு செத்து போயிருக்கிறாய் என்பது. சத்தியத்திற்காய் உன் உள்ளம் ஏங்குகிறதா? ஆமென், ஹல்லேலூயா. ஏங்குகிறார், நீ ஜீவனுள்ளவராய் இருக்கிறாய். ஆராதனை என்றால் ஒரு துடிப்பு இருக்கிறதா? சபைக்கு என்றால் நீ ஓடுகிறாயா? அதிகாலை முழங்காலில் கர்த்தரை சந்திக்க முழங்காலுக்கு நேராய் ஓடுகிறாயா? வேதத்தை எடுத்து வைத்து இனிமையாய் ருசித்து வாசிக்கிறாயா? உனக்கு நீ பெற்ற ஜீவனை நிலைத்திருக்கிறாய். வேதத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு ஆர்வம் இல்லை, ஜெபிக்க விருப்பம் இல்லை, உற்சாகம் இல்லை. சபைக்கு என்றால் நேரம் கிடைத்தால் பார்க்கலாம், சரி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனா போதும். நீ சாவை நோய்க்கு ஓடிக்கொண்டிருக்கிறாய். உனக்குள் ஜீவன் இருக்கும் என்றால் உள்ள ஒரு துடிப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. என் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஆண்டு சொல்லுகிறார், நான் சொல்லுகிற வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள ஜீவனை கொடுப்பது. கர்த்தருடைய வார்த்தை உன்னுடைய உள்ளான மனிதனை ஆரோக்கியப்படுத்துவது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேவ ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுத்துவது. தேவனுடைய வார்த்தை உனக்குள் செயல்பட வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, உனக்குள் அளவு கடந்த ஒரு வாஞ்சை வேணும். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆலயத்துக்கு வருவதற்கு முந்தின நாளே ஜெபிப்பார். ஆண்டவரே, நான் இந்த ஆலயத்துக்கு போகிறேன் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா.
இன்று நீர் என்னோடு பேசும் என்று என்னோடு. இந்த தாகமும் எதிர்பார்ப்பு இருக்கிறது என்றால் நீ பெற்ற ஜீவன் சரியா இருக்கிறது. ஆலயத்துக்கு வருவதற்கு உற்சாகம் இல்லையா? எதற்கு போறோம்? அடுத்த வாரம் பார்க்கலாம். வீட்டில் இருந்தாலும் சரி பரவாயில்ல, நான் இன்னொரு நண்பனை பார்க்க போகணும், இந்த வாரம் சர்ச்சுக்கு வரல, என்னொரு எண்ணம் வருதா? நீ பெற்ற ஜீவனை இழந்திருக்கிறாய். ஆண்டவன் அவர்களுக்கு எவைகளுக்கு என்ன உண்டாக? ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். அந்த பரிபூர்ணம் எப்ப பெறும்? சத்தியத்தின் மூலமாய். அந்த பரிபூர்ணம் எப்படி பெறும்? ஆவியோடு உயிர்ப்பித்ததன் மூலமாய். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உள்ளான மனிதன் ஆரோக்கியம் உள்ளவனாய் மாற வேண்டுமா? பரிசுத்த ஆவியோட ஆரோக்கியக்கு இடம் கொடு. சத்தியம் உனக்கு கடந்து வரும்போது அர்ப்பணித்துக் கொடு. ஆமென். உள்ளான மனிதனை ஒரு ஆரோக்கிய மனிதனாக மாற்றுவார். ஆமென். சத்தியத்துக்காய் வைராக்கியமாக நிற்கிற ஜனங்களை பார்த்து சாத்தான் நடுங்குவான். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆமென். அவனுக்கு தேவன் பாதுகாவல் கொடுத்தார். ஏன்? கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிமடுக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவன். தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு இருந்து விடுகிறார். பரலோகத்தில் தேவன் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி பாதுகாவலை கொடுத்தார். சத்துருவாகிய சாத்தான் அவனை அழிக்க, அவன் குடும்பத்தை அழிக்க, அவன் சொத்து சுகத்தை அழிக்க, ஆடு மாடுகளை அழிக்க, விவசாயத்தை அழிக்க இடம் தேடிக்கொண்டிருக்கிறான். என்ன தேடிட்டு இருக்கிறான்? நுழைய இடம் இருக்கா பார்க்கிறான். இவன் உத்தமன், இடமில்லை. இவன் சன்மார்க்கன், பாவம் செய்யாதவன், இடமில்லை. அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுறவன், இடமில்லை. பொல்லாப்புக்கு விலகுறவன், இடமில்லை. 4 வாசல்ல ஏதாவது ஒண்ணு திறந்திருந்தா சத்துரு உள்ள போய். ஒரு தேவனுடைய பிள்ளை குடும்பத்தில் சத்துரு அலக்கழிக்கிறதுக்கு இடம் கொடுத்து விடாது. உன் விருப்பத்தின்படி உள்ள வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைப்படி உள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. உன்னை சுற்றி நீ ஒரு கோட்டை போடாதே, தேவன் போட்ட கோட்டைக்குள்ள நீ நிற்க கற்றுக்கொள். அப்படி என்றால் உனக்குறவை எந்த சூரிய மஞ்சள் அடிக்காதையோ எந்த மஞ்சள் முடியாது. ஏன்? தேவன் அவருடைய சேவையை பாதுகாவதாய். தேவனுடைய பிள்ளைக்கு முதலாவது உண்டாக வேண்டியது, நான் ஜீவன் பெற்றவன், கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது, அந்த ஜீவனை இழந்து விடக் கூடாது. ஆமென். எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் தூங்குகிற நீ மரித்ததை விட்டு விழித்து எழுந்து. வாசிப்போம். ஆமென். அப்பொழுது அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய தூக்கம், அசைவற்ற வாழ்க்கை, முயற்சி எடுக்காத வாழ்க்கை, தேவ சமூகத்தில் உள்ள நாட்டம் இழந்த வாழ்க்கை, தேவனில் இருந்த அன்பில் குறைபட்ட வாழ்க்கை, சபையோடு உள்ள ஆவிக்குரிய ஐக்கியத்தில் குறைவு. ஆமென். ஆமென். தேவ சமூகத்தில் முழங்கல் படுகிற உற்சாகம் இழப்பு, தூக்கம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தூங்குறவன் கொரட்டை மட்டும் தான் போடுவான், செயல்பாடு இருக்காது. இப்படி கொஞ்சம்
கொரட்டை போட்டு கிடக்கிற விசுவாசி சபைக்குள்ள உண்டு. இன்னைக்கு நீ கண்களை திறந்து பார். தூங்கிக் கொண்டிருக்கிற விசுவாசியே, உலக ஆசையில் விழுந்து மயங்கி இருக்கிறாயோ, உலக தேசத்தில் விழுந்து மயங்கி இருக்கிறாயோ, அல்லது பாவ அறியாமைகளில் விழுந்து மயங்கி இருக்கிறாயோ, அல்லது உலக ஆசைகள் வேறு ஏதாவது காரியங்களில் உன் மனதை செலுத்தி தெய்வீகத்தில் நாட்டம் இழந்து மயங்கி இருக்கிறாயா? கர்த்தர் உன்னை பதில் சொல்லுகிறார். தூங்குகிறதே, 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 விழித்து எழுந்திரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூக்கத்தில் இருக்கிற நீ மரித்து போன நபருக்கு சமம் என்று வேதம் சொல்லுது. வாசிப்போம் சொல்லும். விழித்து எங்க எங்க செத்தம கூட்டத்துல நீ கிடக்கிற. ஆவிக்குரிய வாழ்க்கை நாட்டமின்மை, உற்சாகமின்மை, தேவனுடைய பற்றுதலின்மை, கீழ்ப்படியாமல் சுபாவங்கள், ஆராதிக்க உற்சாகம் இல்லை, ஆராதனை வந்தாலும் தேவ சமூகத்தில் அதிக நேரம் இருக்க விருப்பம் இல்லை, ஆராதனைக்கு லேட்டாய் வருவது. சகோதரா சகோதரி, தூங்கிக் கொண்டிருக்கிறாய். தூங்கிக் கொண்டிருக்கிற நீ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். மரித்த மனிதனோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாய். உலக மனுஷன் மரித்தவன், பாவத்தில் நடக்கிறான். அவனுக்கு உனக்கு வித்தியாசம் உண்டு, அதை புரிந்து கொள்ளணும். இயேசு விட்டு விலகிறவன் பின்மாற்றக்காரன், செத்து போனவன். நீ பின்மாற்றக்காரன், உனக்கு என்ன சம்பந்தம்? ஏது சொல்லுகிறது? அந்நிய முகம். தேவனை விட்டு விலகிறவன் அவிசுவாசிகள் கேடானவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை விட்டு நீ என்ன செய்? விழித்து எழுந்துரு. எப்போ உன்னுடைய மயக்க நிலை, சரீர பிரகாரமான ஒரு மயக்க நிலை இருந்தால் வண்டி ஓட்ட முடியுமா? நடக்க முடியுமா? சாப்பிட முடியுமா? சொல்லு. முடியாது இல்லையா? அல்லேலூயா. அப்போ ஜீவன் இருக்கு, ஆனா மயக்கம். அதான் சொல்லப்பட்டது. தூங்குகிற நீ. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையில எதையும் முன்னோக்கி செயல்பட முடியாத நிலை, எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்த நிலை. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய எழுந்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழுந்திரு. நீ தூங்கிக் கொண்டிருக்கிற இடம் மரித்தோரின் கூட்டம். மரித்தோரின் கூட்டத்தில் கிடக்க கர்த்தர் அழைக்கவில்லை. ஜீவனுள்ள கூட்டத்தில் இருப்பதற்கு அழைத்த கரங்களை தட்டி சத்தியத்தை கேட்க நாட்டமில்லையா? உன் வாழ்க்கையை சோதித்துப்பா. ஜெபிக்க உற்சாகம் இல்லையா? உன் வாழ்க்கை எங்கேயோ பிரச்சனை இருக்கு. தேவனை ஆராய்ந்து வர உற்சாகம் இல்லையா? நீ எங்கேயோ தவறிக்கொண்டிருக்கிறாய். ஆண்டுடைய அன்பை பழைய ருசிக்க முடியவில்லையோ? எங்கேயோ நீ சத்தத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய். உன்னை விடுவிக்க கர்த்தர் என்று பகல் வேளையில் வந்திருக்கிறார். வாஞ்சிக்கிற உன்னை இன்று விடுவிக்க, ஆசையோடு ஆண்டவரை கேட்கிறவரை பார்த்து அவனை விடுவிக்க தேவன் நம்மிடம் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னை கட்டப்பட்டவரை அனுப்ப தேவன் விரும்பவில்லை. ஆமென், ஆமென், ஆமென். உன்னை கட்டத்த தூக்கத்திலே அனுப்ப தேவன் விரும்பவில்லை. உன்னை விழித்தெழ பண்ணுகிறார் கர்த்தர். உன்னை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். வாழ்க்கை என்று சோதிக்க வேண்டிய நேரம்.
ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்த துடிப்பு எங்கே? பரிசுத்தாய் அபிஷேகப்பட்ட நாட்கள் இருந்த அந்த தாகம் எங்கே? ஆண்டவரை சந்தித்த நாள் இருந்த அந்த பற்றுதலும் அன்பு எங்கே? எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்களில் அவரை பார்த்து இயேசப்பா என்று சொன்னாலே அந்த ஒரு வார்த்தை உள்ளத்தின் ஆழத்தில் வருகிற வார்த்தையா இருக்குமே, அது உடனே உனக்கு தெய்வீக சந்தோஷத்தை உனக்குள்ள கொண்டு வருமே, தேவனுடைய பதவி உனக்குள்ள கொண்டு வருமே. உன்னுடைய வாழ்க்கையின் நிலையை யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, ஞானஸ்நானம் எடுத்து சொல்லுகிற தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளையே, ஆதியில் நீ அனுபவித்த அனுபவங்களும் தெய்வீக சந்தோஷங்களும் ஆண்டவரின் பற்றுதலும் உனக்கு இருக்கிறதா? இல்லை என்றால் ஆவிக்கிற வாழ்க்கையை தூங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆத்தும பாரம் இருக்கா? சொந்த குடும்பத்தார் மேல கூட அவங்களுக்காக இப்படி சோமனி கொண்டணும்னு ஒரு ஆர்வம் உனக்கு இல்லையே. சொந்த அப்பன் அம்மா மேல உனக்கு ஒரு கரிசனம் இல்லாம போச்சு. எத்தனை பேர் குடும்பத்தில் இன்று அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள், அழிவின் குழியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நீ நினைக்கலாம் அவர்கள் நல்லா இருக்கிறாங்க. இல்ல, வெளிப்பார்வையில தான் நல்லா இருக்கிறாங்க. 2 ராஜாக்கள் 5:1 என்ன சொல்லுகிறது தெரியுமா? வாசிக்கும் வசனத்தை. சீரிய ராஜாவின் படை தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மதிப்புக்குரிய மனுஷனும் கனத்துக்குரியவனுமாயிருந்தான். தேசத்திற்கு ரட்சிப்பை கட்டளையிட்டால் மகா பராக்கிரமசாலி அவன் குஷ்டரோகியாக இருந்தான். நீ இன்று உலகத்தில் சொந்தத்தையும் பந்தத்தையும் பார்க்கும் போது வசதியா இருக்கிறான், நல்லா இருக்கிறான், நல்ல முன்னேற்றத்தில் இருக்கிறான் என்று நீ நினைக்கிறபடி அல்ல. அவன் குஷ்டரோகிக்கு சமூகங்களை மறந்து விடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, இது நம்முடைய தேசம் குஷ்டரோகியால் நிரம்பி கிடக்கிறது. ஏன் வாசிப்ப அவன் படை தலைவன் தான். என்னது சொல்லுங்க? பார்வைக்கு யாரு? படை தலைவன். எப்படி இருக்கு? யுத்த வீரன். வெளித்தோட்டத்துல வெளித்தோட்டத்துல நல்லா இருக்கிறார்கள் நினைக்கிறவர்கள் அவர்களுக்குள் இருக்கிற குஷ்டரோகியமாகிய பாவத்தை நீ அறியாமல் இருக்கிறாய். தேசம் முழுவதும் இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது. அவன் பெரிய படைத்தலைவன் தான். அடுத்தது தேசத்தில் பெரிய மதிப்புக்குரிய மனுஷன், நாட்டில் முக்கியமான தலைவர். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த அமைச்சர், இந்த அமைச்சர், உள்ள அமைச்சர், வெளி அமைச்சர், அமைச்சர்னு சொல்லிட்டு கிடப்பேன் இல்லையா? இதே மாதிரி உள்ள பெரிய ஆளாகம். நாட்டில் தலைவர் சொல்றவன் எல்லாம் பதவியில தலைவர். அவனுக்கு இருக்கிற நாகமனுடைய ரோகம் யாருக்கும் தெரியாது. பெரிய காரியங்கள் செய்கிறான். என்ன செய்கிறான்? பெரிய காரியங்கள். ஏன்? அவன் பராக்கிரமசாலி. ஏன்? அவன் படைத்தலைவர். ஆமென். ஹல்லேலூயா. பெரிய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது.
தொழில் நல்லா நடக்கிறது, வருமானம் நல்லா வருகிறது, எல்லாம் நல்ல வசதியா இருக்கிறது. என்ன அவங்களுக்கு குறைவு? அப்பப்பா என்ன சொல்ற அளவில் நல்ல புரிந்து கொள்ளணும். இந்த கேரளாக்காரர், அந்த ஆளு பேர் என்ன, ஏதோ ஒரு பேர், அவனுடைய மார்க்கெட்டு உலகம் பூரா இருக்கு, உலகம் பூரா இருக்கு. அவன் அதிகமாய் செட்டில் இருக்கிறது வெளிநாடு. கலைந்த நாள் நீங்க பேப்பர்ல பார்த்துருப்பீங்க, பேர் என்ன மறந்து போச்சு. 64 மாடி உயரத்தில் இருந்த கட்டடத்தில் இருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணி செத்தான். பேர் ஞாபகம் வருதா? இல்லை, பேப்பரில் படிச்சுட்டு அடுத்தவனுக்கு சொல்லுங்க. நம்ம இது ஒன்றும் பார்க்க மாட்டேன் இல்லையா, தின்றதுக்கு ஏதாவது சாணி கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்திலேயே பெரிய தொழிலதிபர் கர்த்தர். ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. வசதி இருக்கு, செல்வம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனாலோ நாகமான போல அவனுக்குள்ளே பாவ குஷ்டம் இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, அவன் இவ்வளவு செல்வாக்குள்ளவனா இருந்தும் அவன் யாரா இருக்கிறானா? குஷ்டரோகி. யாரு சொல்லையா? வாயத்தனம். வீட்டில் இல்ல, அவன் தானே. சொல்லு வாயத்தனம். யாரா இருக்கிறான்? பெரிய ஆளா இருந்தாலும் அவன் யாரு? குஷ்டம் பிடிச்சிருக்க அவனுக்கு. வேதத்தின்படி குஷ்டம் என்றால் பாவம். வெளி உள்ள இருக்கிற பாவத்தை மறைத்து வாழலாம், ஆனா ஒரு நாள் அதை வெளியே கொண்டு வர மறந்து விடக்கூடாது. இந்த மனிதன் 64 மாடி கட்டடத்துக்கு மேல ஏறலாம். உலகம் பூரா அவனுக்கு மார்க்கெட்டிங் இருக்கு. அவனுடைய பெயர்லயே பெரிய ஸ்டோர்கள் அங்கங்கே இருக்கும். தர்மபுரியில் இருக்குன்னு எனக்கு தெரியாது, பல இடம் தான் பார்த்துருக்கிறேன். அவனுக்கு சொத்துக்கு கணக்கு கிடையாது, பணத்துக்கு கணக்கு கிடையாது. உலக லெவலில் அவனும் ஒரு பெரிய பணக்காரன். ஆனா அவனே தன்னுடைய கட்டடத்தில் 64வது மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்ய வேண்டும் என்றால் அவனுடைய எண்ணிக்கைக்குரிய வாழ்க்கையும் வசதி வாய்ப்பும் ஏன் அவனை திருப்திப்படுத்தவில்லை? எந்த ஒரு மனிதனுக்கும் பணம் வாழ்வு கொடுக்காது. எந்த ஒரு மனிதனுக்கும் செல்வாக்கு வாழ்வு கொடுக்காது. உலகத்து தன் செல்வாக்கையும் அதிகாரத்தை வைத்து எதையோ செய்யலாம், ஆனால் ராஜாதி ராஜா வரப்போகிறார். நீதி உள்ள நியாயாதி வெளிப்பட போகிறார். ஆமென். சிலருக்கு நியாய தீர்ப்பு சீக்கிரம் நடக்கும், சிலருக்கு பிந்தும். ஆமென். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும், சீக்கிரமா வருகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. உலகத்தை நியாயத்திருக்கிற ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவர் அது சீக்கிரமாக உலகத்திலே நியாயத்திற்கு வெளிப்பட போகிறார். இன்று சில தேசங்களில் பல நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அது பூமி அதிர்ச்சியின் மூலமா இருக்கலாம், யுத்தங்கள் மூலமா இருக்கலாம், இயற்கை அழிவின் மூலமா இருக்கலாம், கடல் கொந்தளிப்பினால இருக்கலாம். இதெல்லாமே தேவனுடைய ஜட்ஜ்மென்ட். ஆனால் உலகத்தையே நியந்திருக்கிற ராஜா அதி சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். தேவனுடைய கையில் இந்த மனிதனை தப்புவிக்க முடியாது. இந்த மனிதன் குஷ்டரோகி, இவ்வளவு செல்வாக்குள்ள மகா பராக்கிரமசாலியாகிய மனுஷன் என்னமா இருந்தான்? குஷ்டரோகி. அவனுக்கு சுகத்தை கொடுக்க அல்லேலூயா அல்லேலூயா யோர்தான் நதியில முழுக வேண்டி வந்தவன். இந்த எல்லா பராக்கிரமசாலிகளுக்கும் அல்லேலூயா
எல்லா ஐஸ்வர்யவான்களுக்கும் ஆமென். இதோ ஒரு நதி ஆயத்தமா இருக்கிறது. அவளை சுத்தமாக்கும் நதி. தேவனுக்குள்ள புரிந்து கொள்ளணும். நீ உயிரோடு இருக்கிறாயா, செத்து இருக்கிறாய்? ஏது சொல்லுகிறது? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? நம்பிக்கை இருக்கு. மரித்தவர்களுக்கு அது இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, செத்த சிங்கத்தை பார்க்கலும் உயிருள்ள நாய்வாசி. சிங்கம்தான். நான் ரட்சிக்கப்பட்ட வருஷம் உலகத்தை அசைத்தேன், இத்தனை பேர் நான் கட்டணத்தை வழிநடத்தினேன் என்று நீ சொன்னாலும் அல்லேலூயா, பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, ஆமென். ரட்சிப்பை இழந்தவன், பரிசுத்தத்தை இழந்தவன் செத்தவன். ஆமென். யார் தெரியுமாங்க? பெரிய ஊழியக்காரன். நல்லது. அவங்க யாரு? பழைய விசுவாசி. ஆஹா, அப்படியா? அவங்க தான் இதெல்லாம் செஞ்சாங்க. சரி, இப்போ செத்துல இருக்கிற. அப்படி நீ ஒரு நாள் சிங்கமா இருந்திருக்கிற சமயம், ஆவிக்குரிய உலகத்தில் சிங்கமா இருந்திருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய தேவனோடு உள்ள உறவை விட்டு விலகி இருக்கிறாய் என்றால் நீ செத்த நபர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் சொல்லுகிறது? செத்த சிங்கத்தை பார்க்கிறோம், உயிருள்ள நாய்வாசி. உன் பார்வையில் அற்பமாய் இருக்கிறவன் கர்த்தருக்குள் இருக்கிறானா? அவன் தான் உனக்கு சவால். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு வசதி படைத்த ஆளா இருந்தாலும், எத்தனை வருடத்துக்கு நிகழ்ச்சிக்கப்பட்டிருந்தாலும், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆவிக்குரிய வாழ்க்கை ஆறாவது என்பதை இழந்திருக்கிறாய் என்றால் செத்திருக்கிறாய். உன்னை பார்க்கலும் உன்னால் அற்பமாய் எண்ணப்பட்டதான, உன்னால் நாய் போல எண்ணப்பட்டவர் உன்னை பார்க்க மேலானவன். செத்த சிங்கத்தை பார்க்கலும் உயிரோடு இருக்கிற நாய் வாசி. உயிரோடு இருக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? நம்பிக்கை இருக்கு. உயிரோடு இருக்கிறாயா? சத்தியத்தின் மேல் நாட்டம் இருக்கா? சபை ஆராதனைக்கு ஒரு நாட்டம் இருக்கா? உயிர் இருக்குன்னு அர்த்தம். உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. சபையின் செயல்பாடுகளில் உனக்கு ஒரு ஏதாவது நிலையில் நான் ஒத்துழைப்பு கொடுக்கணும், பங்களிக்கணும் ஒரு துடிப்பு இருக்கா? நீ உயிரோடு இருக்கிற. துடிப்பு இல்லையா? ஆவிக்கிற வாழ்க்கை செத்து போயிருக்கிறேன் மறந்துடாத. ஆமென், ஆமென். உன் வாழ்க்கையை ஒன்று சத்பரிசு செய்யும்படி கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். சபைக்குள்ள எல்லாரும் அன்பா இருக்கிறாயா? சமாதானமா இருக்கிறாயா? ஐக்கியமா இருக்கிறாயா? நீ உயிரோடு இருக்கிறாய். ஐக்கியம் இல்ல, அன்பா இல்ல, கலகம் பண்ணிட்டு இருக்கிறியா? செத்து போயிருக்கிறாய். மட்டுமல்ல, சபையில் ஒன்று நடத்துற ஊழியக்கான கீழ்ப்படுகிறாயா? கரிசனை காட்டுகிறாயா? அவர் மேல ஒரு எண்ணம், நல்ல ஒரு எண்ணம் இருக்கா? உயிரோடு இருக்கிறார். அது இல்லையா? செத்து இருக்கிற மறந்துடாத. ஸ்தோத்திரம். தேவனுடைய சபையின் நலனுக்காய் கொடுப்பது, கர்த்தர் கொடுப்பது சரியா இருக்கிறியா? கர்த்தர் சபை கட்டுமான காரியங்களுடைய பங்கை செயல்படுத்துகிறாயா? உயிரோடு இருக்கிறார். இல்லை என்றால் செத்து போயிருக்கிற. காரணம் என்ன? இவைகள் ஒன்றை குறித்த ஒரு அறிவும் தெளிவும் உனக்குள்ள இல்லை என்றாலே நீ என்னப்பா இருக்கிற? செத்து போயிருக்க. செத்து போன ஒரு பிணத்துக்கு முன்னதாக எத்தனை ஒர்க் இருந்தாலும், எவ்வளவு பணக்கட்டுகள் இருந்தாலும், என்னென்ன இருந்தாலும் அது ஒன்று அதுக்கு தெரியாது. அதுபோல வேதம் சொல்லுகிறது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது பிரகாசிப்பார். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை செயலற்றவனாய் என்ன நடந்தாலும் கண்டுகொள்ளாமல் எப்படி எப்படி ஒரு மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், அல்லேலூயா, நீ விழிக்க வேண்டிய நேரம் இது. கண்களை திறந்து பார், கண்ணை தெளிவாக திறந்து பார். நீ எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்?
ஆவிக்குரிய வாழ்க்கை தரம் இழந்திருக்கிறாயா? ஜெப வாழ்க்கை குறைந்திருக்கிறதா? உற்சாகம் இல்லாமல் இருக்கிறதா? சத்தியத்தை நேசிக்கிற ஒரு இருதயம் இல்லையா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கேயோ விழுந்து கிடக்கிறது. தூங்குகிற நீ எங்க விழித்து மரித்தொரு விட்டு எழுந்திரு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்று கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆதி அன்பு, ஆதி நிலையை பார். எல்லாரும் எழுந்தது போவாங்க. ரட்சிக்கப்பட தொடக்கத்தில் அந்த நாளை பார். ஆவிக்குரிய தூக்கம். கர்த்தருடைய வருகைக்கு போக முடியாது. கர்த்தருடைய வருகைக்கு நீ போனா கண்கள் விழிக்கப்படட்டும். உன் நிலையை அறிகிற அறிவு உனக்கு வேண்டும். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கிற என்பதை நீ ஒன்று சிந்திக்க வேண்டும். உன் வாழ்க்கை சரிப்படுத்த வேண்டிய பகுதியை சரிப்படுத்த வேண்டும். சரிப்படுத்தாமல் இப்படியே நீ வாழ்வாய் என்றால் அவன் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ போக வேண்டிய இடம் சென்று சேர முடியாது. எல்லாரும் ஒப்புக்கொடுச்சோம் பண்ணுவாங்க. சத்தியத்தை கேட்பதில் ஆர்வம் இருக்கிறதா? சபை ஆராதனையில் உற்சாகம் இருக்கிறதா? ஆதி இருந்தாலும் தெய்வீக சந்தோஷம் இருக்கிறதா? சபையின் செயல்பாடுகளோட பங்களிப்புகள் சரியா இருக்கிறாயா? சபையில் சபைக்குள் தேவ பிள்ளைகளுக்குள் காட்டுகிற அன்பில் குறைபடாமல் இருக்கிறாயா? ஊழியக்காரனை குறித்தான வாரம் வாஞ்சை விசாரணை அந்த மனநிலை இருக்கா? கர்த்தர் கொடுப்பதில் நீ எப்படி இருக்கிறாய்? தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உயிர் உள்ளவர் என்று பெயர் என்று செத்து இருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையோடு சரிப்படுத்தி வரலாறு சொல்லி போவாங்க. உண்மைதான் மறவே நோமக்கா உண்மைதான் மறவே பரிசோதனை செய்து பாருங்கள். உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றது செத்தவனாய் இருக்கிறார் என்று. ஆமென் 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 ஆமென். சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிற அனைவருக்கும் நம்பிக்கை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆதி அன்பை காத்துக்கொண்டு பெற்றுக்கொண்ட அனுபவத்தை நிலைத்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு என்பதை மறந்து விடாதே. ஹல்லேலூயா. திரும்பி வர வேண்டிய நேரம். எல்லாரும் ஒப்புக்கொள்வோம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட வசனத்தின்படி உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு என்று நாங்கள் பார்த்தோம்.
நாங்கள் ஜீவன் பெற்றவர்கள். பெற்ற ஜீவனை காத்துக்கொண்டு, ரட்சிப்பை காத்துக்கொண்டு, அபிஷேகத்தை காத்துக்கொண்டு, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு, ஆமென், நாங்கள் ஜீவிக்கும் போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்று சொல்லுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இவை சபை சந்தையை குறித்து சொல்லும் போது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெற்றது, செத்தவனாய் இருக்கிறாய் என்று கர்த்தர் சபையை எச்சரித்தீரப்பா. இந்த நாளிலும் ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையை தற்பரிசோதனை செய்து பார்த்து தங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு திரும்ப உண்டாகத்தக்கதாக தேவனுடைய கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திருந்து கர்த்தர் என்று சொல்லுகிறார். அவர் கிறிஸ்துவினை பிரகாசிக்கிறார் என்று சொல்லுகிறார். அதன்படி விழித்து தன் சூழ்நிலையை, தன் நிலையை அறிகிற ஒரு அறிவை கர்த்தர் கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறார். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வதி தொடர்ந்து நிமிடங்கள் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே.